உண்மையை சொல்லணும்னா உலக திரைப்படங்களை நான் பார்க்குறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த நாட்டுக்கெலாம் நம்ம எங்கே போக போகிறோம், அங்கே இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பு, அந்த ஏரி, அந்த ரோடு, அவங்களுடைய உடை, அவங்களுடைய வீடு அமைப்பு இதெல்லாம் பார்க்கணுன்னா பாஸ்போர்ட்டு, வீசா வேணும். அந்த ஊருக்கு போகிறதுக்கான பணம் வேணும். பணக்கார பையனாக இருக்கணும். ஒரு குடிசை பகுதியிலேருந்து பிறந்து வளர்ந்து எனக்கு வந்து உலக படங்கள் மூலமாக நெதர்லாண்டை பார்க்க முடிஞ்சுது, ஆஸ்திரேலியாவை பார்க்க முடிஞ்சுது, கொரியாவை பார்க்க முடிஞ்சுது, ஜப்பானை பார்க்க முடிஞ்சுது. இது மாதிரி உலக நாடுகளை எல்லாமே என்னால் திரையின் மூலமாக லேண்ட்ஸ்கேப்புகளையும் அவர்களுடைய உணர்வுகளையும் பார்க்க முடிஞ்சுது. ரைட், உலக திரைப்படங்களை பார்க்குறதுக்கு லேண்ட்ஸ்கேப் இதெல்லாம் காரணங்கள்னாலும் திரைப்படங்களை நாம் அதிகமாக பார்க்குறதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த திரைப்படத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயம் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறது. நான் அப்படி தான் ஒவ்வொரு திரைப்படத்தையும் பார்ப்பேன். இப்போ உதாரணத்துக்கு புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் மிக முக்கியமாக இப்போ சம்மர் ஹாலிடேஸ்னும் போது உங்கள் பசங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த பசங்களோட நீங்கள் குடும்பமாக உட்காந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் காரணம் என்னென்னா தமிழ் டப்பிங்கில் இருக்க பெரிய செக்ஸ் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, குடும்பத்தோடு பார்க்கலாம். காரணம்னா இந்த படத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும். நான் என் பொண்ணோட தான் இந்த படத்தை பார்த்தேன். நீங்கள் ஜப்பானுக்கு போய் 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற புல்லட் ட்ரெயினில் உங்களால் எல்லாராலையும் பயணிக்க முடியாது. அப்படின்னும் போது அந்த ட்ரெயின் எப்படி இயங்குது, அந்த ட்ரெயினில் போகிறவங்க அதுவும் ஜப்பானியர்கள் ஒரு சின்ன நேரம் கூட மிஸ் ஆகாமல் எப்படி சரியான நேரத்துக்கு போகிறாங்க, எல்லாத்துக்கும் எப்படி அவங்க வருத்தம் தெரிவிக்கிறாங்க, அவங்களுடைய பண்பாடு என்ன, பழக்க வழக்கம் என்ன, இதில் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத இந்த புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷனில் நிறையவே சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, நாம் நிறைய விஷயங்களை அலட்சியமாக செய்வோம். அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துக்கு போகுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் காரில் ஆஃபீஸ் போகும்போது எல்லா நாளும் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷனோட வண்டி ஓட்ட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ரெகுலராக போகிற ரோட்டில் நீங்கள் கண்டிப்பாக வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் வந்துருப்பீங்க, நீங்கள் சிக்னலில் நின்று இருப்பீங்க, லாரிக்கு பிரேக் அடிச்சிருப்பீங்க, சைக்கிள் காரனுக்கு வழி விட்டுருப்பீங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷனே இருக்காது, அனிச்சை செயலாகவே நடக்கும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்கள் கான்சன்ட்ரேஷனோட தான் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லையா? அதுவும் நீங்கள் ஒரு கார் எடுத்துன்னு போகும்போது நிறைய பொறுப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் காரில் திடீர்னு வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பொறுப்பு உங்களுக்கு இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டக்காஷி அப்படின்னு ஒரு கேரக்டர், அவர் தான் வந்து கண்டக்டர். ஒரு லேடி வந்து ஒரே ஒரு பொண்ணு, இளம் பெண், அவர் தான் வந்து இந்த 320 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற புல்லட் ட்ரெயினுடைய டிரைவர் அவங்க தான். ஸோ இந்த 2 பேர் தான் அந்த ட்ரெயினை இயக்குறாங்க. கூட வந்து டக்காஷி கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ டக்காஷி வந்து இப்போ ட்ரெயின் வந்து இப்போ எப்படி கார்டோ அது மாதிரி தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ட்ரெயினுக்கு நடுவில் வந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா போய் ஹெல்ப் பண்ணுறது, மற்ற விஷயங்களையும் அவர் தான் பண்ணணும், கண்டக்டர் அவர் ஆக்சுவலி. ரைட், இப்போ ட்ரெயின் கிளம்ப போகுது, அவர் வந்து வெளியில் பார்ப்பார், சிக்னல் போட்டாயிடுச்சு, ட்ரெயின் கிளம்பலாம், பச்சை சிக்னல் கொடுக்கலாம். இது ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க? இப்போ அதே மாதிரி இப்போ அந்த கேபிளில் இருக்கிற அந்த டிரைவர் பொண்ணு என்னன்னா, வண்டி ஸ்டார்ட் பண்ணோம், நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து ஆட்டோ பிரேக்கிங் சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணிட்டேன், அதெல்லாம் ஒன்று செஞ்சுட்டு இப்படி சொல்லி பார்க்கும். ஆக ஒரு விஷயத்தை சொல்லி செஞ்சுட்டு அதை திரும்பவும் செக் பண்ணுறோம். அதாவது இத்தனை ஆயிரம் பேர் வந்து பயணிக்கிற ரயிலை தான் தோன்றித்தனமாக நம்ம செய்ய முடியாது. ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங். எனக்கு சின்ன அலட்சியம் கூட கிடையாது. இப்போ நான் 3வது கியர்லேருந்து 2வது கியர் வந்துட்டேன், இப்போ நான் 7வது கியருக்கு போகிறேன், இப்போ நான் ட்ரெயினுடைய ஸ்பீடை 120க்கு குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை செக் பண்ணி பார்க்கும். வண்டியை விட்டு நகரும்போது கூட நான் 3வது கியர்லேருந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்து வண்டியை குறைச்சிட்டேன், இப்போ நான் சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் போகும். இப்போ இதனால் என்ன ஆகும்னா, சார் மைண்ட்லேயே இதெல்லாம் சொல்லிக்கலாம், ரைட். ஆனால் நீங்கள் படிக்கும் பொழுது சொல்லிக்கிட்டே படிங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா கவனித்து பார்த்துப்பீங்க. படிக்கும்போது உங்களை சொல்லிக்கிட்டே படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான காரணங்கள் தான். ஒரு விஷயத்தை நீங்கள் ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் வாயால், உங்கள் மனசாலையும் வாயாலையும் நீங்கள் சொல்லும் பொழுது அதில் கூடுதல் கவனம் இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து கார் ஓட்டும் போது நான் ஃபஸ்ட் கியர் போயிட்டேன், நான் செகண்ட் கியர் போயிட்டேன் அப்படின்றதெல்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது, யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னும் பொழுது நீங்கள் கூடுதல் கவனத்தில் இருக்கணுன்றதுக்கு இந்த படத்தில் சொல்லக்கூடிய விஷயம். அந்த கண்டக்டராக இருக்கட்டும், அந்த ட்ரெயின் டிரைவர் பெண்ணாக இருக்கட்டும், அதை சரிபார்த்துக்கிறது, ஒரு செயலை செய்துவிட்டு சரிபார்த்து கொள்ளுதல், அதை வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. அதுவும் அந்த ட்ரெயினை வந்து ஸ்பீடு கம்மி பண்ணும்போது அவங்க யாரும் கேள்வியே கேட்க போகிறதில்ல. ஆனால் நான் ஸ்பீடை கரெக்டாக பண்ணிட்டேன், ஏன்னா நான் சரியாக பண்ணாதான் ட்ராக் மாத்திரம்லாம் சரியாக பண்ண முடியும். நான் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட எல்லாமே கொலாப்ஸு. ஆக அந்த சின்ன தப்பை நடந்து விடவே கூடாது என்பதற்காக நான் இதெல்லாம் செய்கிறேன். ஒரு நினைவாற்றலை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும், அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும், அது சரியாக இருக்கணும். நீங்கள் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறீங்க, இப்போ ரயில் ஓட்டுறீங்க, பஸ் ஓட்டுறீங்க,
அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது கூடுதல் கவனத்தோடு இருப்பதற்கு நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிக்கிறது நல்லது. அதை தான் இந்த படத்தில் நீங்கள் கற்றுக்கணும். அதை தான் இன்றைக்கி லீவில் இருக்கிற குழந்தைங்களோட நீங்கள் பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பசங்களுக்கு சொல்லணும். எப்பயுமே படம் பார்த்து கதை சொல்லி ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, திரைப்படங்கள் மூலமாக இன்னும் வந்து கவனத்தை ஈர்க்கும். நீங்கள் ஜப்பானுக்கு போக முடியாது, விசா எடுத்துகிட்டு 5 பசங்க 4 பசங்க 2 பசங்க 1 பசங்க இருந்தால் கூட ஜப்பானுக்கு போய் புல்லட் ட்ரெயினில் போகிறது சாத்தியம் இல்லாது. ஆனால் சாத்தியம்னா பணக்காரர்களுக்கு சாத்தியம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு, என்னையும் நான் சேர்த்துக்கிறேன், இப்போ தான் யூகேல இருக்கின்றதுனால நான் மிடில் கிளாஸில் சொல்ல முடியாது. ஸோ நம்ம மாதிரி மிடில் கிளாஸுக்கு இந்த மாதிரியான திரைப்படங்கள் மூலமாக நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக்கூடிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றது. அதனால் அவசியமாக உங்கள் வீட்டில் லீவில் இருக்கிற பசங்க அவசியமாக இந்த படத்தை பார்க்கணும். காரணம், இந்த விஷயத்தை நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் கான்சன்ட்ரேஷனோட. இப்போ உதாரணத்துக்கு இந்த பசங்க படம் நினைக்கிறேன், கட்டதும் பெற்றதும் அப்படின்னு பசங்க சத்தம் போட்டு படிக்கிறதுனா ஏதோ ரைமிங்கில் அது மைண்டில் ஏறணும் அப்படின்றது தான். இன்றைக்கி கூட வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமினி என்றால் போகா நெடுந்தூரம் நெஞ்சம் புண்ணாகி தூஞ்சுவதே மாந்தர் தொழில்னு என்னைக்கோ படுத்து தினோண்டு ட்ரௌசரில் கிழிஞ்சு பின்னாடி ட்ரௌசர் கிழிஞ்சு போட்டு போகிறப்ப படித்தது இன்றைக்கி ஞாபகத்துக்கு வருது இந்த ரைமிங் தான். ஸோ அப்போ நீங்கள் இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது, ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது, மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கும்போது இந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் செய்யும்போது உங்கள் பக்கம் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றத இந்த படத்தின் மூலமாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நிச்சயமாக ஒரு வேலிடான ஒரு ஃபில்ம் இது. டோன்ட் மிஸ் இட். உங்கள் பசங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் நண்பர்கள் குழுவில், வாட்ஸ்அப் குழுவில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு லைக் போடுங்க. ஓகே, லைக் வெரி இம்பார்ட்டன்ட். பிடிச்சிருந்தா ரைட். அப்புறம் மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.